ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசுங்கிறங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். அதாவது வர ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஆடி பெருக்கு இல்லைங்களா? ஆடி 18 அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அந்த ஆடி 18 பற்றி நிறைய நினைவுகள் எனக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதெல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணணும். அதே போல் ஆடி 18 அப்படின்னா என்ன, அன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். அதுதான் இந்த பதிவு. ஆடி 18 அப்படின்னு சொன்னால் முதல்ல என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்காங்க. அதாவது தமிழகத்திலேயே எல்லா ஆறுகள்லையும் அப்போது அந்த காலத்தில், அதாவது இப்போ இல்லை, ரொம்ப காலங்களுக்கு முன்னாடி 1000 வருடங்களுக்கு முன்னாடி அப்படின்னு வச்சுக்கோங்க, இந்த மாசு அப்படின்னு சொல்லி ஒன்று இல்லாத ஒரு காலகட்டத்தில் இந்த பஸ்ஸு அந்த மாதிரி ட்ரெயினோ ஃப்ளைட்டோ எதுவும் இல்லாமல் மக்கள் மாட்டு வண்டி கட்டிட்டு குடும்பமாக எங்கேயாவது கட்டு சோறு கட்டிட்டு போயிட்டு வருவாங்க. அப்போல்லாம் இந்த சுமை தாங்கி கல்லுன்னு வச்சுருப்பாங்க. 2 கல் இப்படி வச்சு மேலே ஒரு கல் இருக்கும். ரொம்ப தூரத்தில் இருந்து மூட்டையை தலையில் சுமந்துட்டு மக்கள் நடந்தும் போவாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி நடந்து போகிறவங்களுக்கு அவங்க போய் நின்று இப்படி மூட்டையை இறக்கி வைக்கிறதுக்கு ஒரு கல் கரெக்டாக இருக்கும். திரும்பி அந்த கல் மேலேயே இருக்கும். அவங்க கீழே இறக்கி வச்சா திரும்பி தூக்கி ஏற்றுறதுக்கு இன்னொரு ஆள் தேவைப்படும். அந்த அளவுக்கு அவங்க அங்கே ஆள்கள் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாம் காட்டுப்பாதைகளாக இருக்கும், ஒரு பாலைவனம் மாதிரி இருக்கும், அங்கெல்லாம் ஒன்றுமே இருக்காது. அதனால் ஒவ்வொரு ஊர்லேயும் ஏதோ ஒரு கிணறு அந்த மாதிரி இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் அந்த சுமை தாங்கி கல் இருக்கும். அதில் கொண்டு போய் இறக்கி வச்சுட்டு எல்லாரும் அங்கே கொஞ்சம் இலப்பாரிட்டு, அவ்வளோ தூரம் நடந்து வந்ததுனால கால் வலிக்கும், கட்டு சோறு கொண்டு வந்திருப்பாங்க, அது கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுட்டு அங்கே அந்த கிணத்துல தண்ணி பிடிச்சி குடிச்சிட்டு அப்படியே ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ கொஞ்ச நேரம் அப்படியே கண்ணு மூடி அசந்து தூங்கிக்குவாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் இருந்துட்டு திரும்பவும் எந்திரிச்சு அப்படியே மேலே இருக்கிற அந்த மூட்டை எடுத்து தலையில் வச்சுட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. திரும்பி வேறு ஒரு ஊர் வரும்போது அங்கே சுமை தாங்கிகள் இருக்கும், அது மாதிரி அங்கே வச்சு ஏற்றி இறக்கிட்டு போவாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு பல 1000 வருடங்களுக்கு முன்னாடி இருந்து இந்த ஆடிப்பெருக்கெல்லாம் இருக்குது. இன்னைக்கு நேற்று வந்தது இல்லை. அது அப்படி வந்ததில் அந்த ஆடிப்பெருக்கு அப்படின்னா அந்த நேரத்தில் அப்படியே தண்ணி கரை புரண்டு ஓடுமா இருக்கும். எல்லா படித்துறைகள்லையும் முதல்ல ஒரு படி, அதுக்கப்புறம் ஒரு நடக்கிற மாதிரி கொஞ்சம் ஃப்ரீயாக நிற்கிற மாதிரி கொஞ்சம் இடம் விட்டு திரும்பி ஒரு 10 படி இருக்கும். படித்துறை அந்த மாதிரி கட்டியிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். படியும் தாண்டி தண்ணி ஓடுது. தண்ணி எங்கே இருந்திருக்கு அப்படின்னு கேட்டால் அந்த முதல் கரை 9ஆம் படி தாண்டி மேலே வந்துருச்சு அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் மேலே அரைவாசி வந்துருச்சுன்னுவாங்க. அப்புறம் முழுக்கடிச்சிரும். படிக்கு மேலே தண்ணி வந்துருச்சு அப்படின்னா ஆறு கரை புரண்டு ஓடுது அப்படின்னு அர்த்தம். தண்ணி ஃபுல்லாக வந்துருச்சு, இன்னி அதுக்கு மேலே வந்திருக்கு அப்படின்னா வெள்ளம் வந்துடும். அந்த மாதிரி தண்ணி அப்படியே சலசலன்னு ஓடுது, கரை புரண்டு ஓடுது அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் ஆகிடும் அவங்களுக்கு அன்னைக்கு. ஓகேங்களா? அந்த சந்தோஷத்தை கொண்டாடுறது தான் ஆறு பெருகி. ஆடி மாதம் அப்படியே பெருக்கெடுத்த வெள்ளம் வராது, ஆனால் பெருக்கெடுத்து ஆற்றுல தண்ணி போயிடுச்சு அப்படின்னா அந்த வருட வெள்ளாமை அப்படின்றது மிக சிறப்பாக இருக்கும். அவ்வளோ தண்ணி வந்தால் எல்லாமே நல்லா செழித்து வளரும். அதனால் அவங்க வீடுகள் பணத்தால் நிறையும். ஓகேங்களா? அந்த மாதிரி ஆடி பெருக்கு நல்லா தண்ணி இருந்துருச்சுனாலே மக்கள் ரொம்ப சந்தோஷம் ஆகிடுவாங்க. தண்ணி கொஞ்சம் குறைஞ்சிருந்தது அப்படின்னா அடடா இந்த வருஷம் போன வருஷம் மாதிரி இருக்குமோ இல்லையோ அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே கொஞ்சம் கருக்குன்னு இருக்கும். அப்போது அந்த மாதிரி நேரங்களில் அங்கே இதுலேயே ஆத்தங்கரையிலேயே சாமி கும்பிடுவாங்க. தண்ணி மேலே ஆழம் இருக்கும், ஆற்று மணல்லையே சாமி பிடிச்சி வச்சு அவங்க கும்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? மண்ணிலேயே விநாயகர் மாதிரி இப்படி பிடிச்சி வச்சு அதுக்கு சந்தன குங்குமம் வச்சு அருகம்புல் அந்த இதில் இப்படி குத்தி அங்கேயே கரும்பு அவங்க என்ன விளையுதோ, அவங்க காட்டில் என்ன விளையுதோ எல்லாமே, பூசணிக்காய் சொரக்காய் என்ன விளைஞ்சாலும் அங்கே கொண்டு வந்து வச்சு சாமி கும்பிட்டு தண்ணி நிறைஞ்சு வந்தால் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி கும்பிடுவாங்க. தண்ணி கொஞ்சம் குறைஞ்சிருந்தா தெய்வமே இப்படி இருக்கு, இன்னும் அடுத்த வருஷம் இன்னும் கரை புரண்டு ஓடணும் அப்படின்னு நினச்சி கும்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஆடிப்பெருக்கு அப்படின்றது விவசாயிகளுக்காக மட்டும்தான். வேற எதுவும் இல்லை. அந்த தண்ணி பெருக்கெடுத்து ஓடுறது தான் ஆடிப்பெருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றது. அதே போல் ஆடி பெருக்கு அன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த சின்ன வயசுலேயே இறந்து போயிடுவாங்க இல்லைங்களா குழந்தைங்க. அந்த
குழந்தைகளுக்கு வந்து அன்னைக்கு இப்போ நம்ம பெரியவங்களுக்கு எப்படி வருஷாந்திரம் எல்லாம் கும்பிடுறோம், திதி கொடுக்குறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த அவங்க பெரியவங்கெல்லாம் எல்லா விஷயங்களையும் அனுபவிச்சுட்டு இறந்து போனவங்களுக்கு சரி நீ சந்தோஷமா போயிட்டு வா, இந்த நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம், அதாவது படப்பு போட்டு அவங்க ஃபோட்டோ வச்சு அதுக்கு முன்னாடி எல்லாம் படைச்சு அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை எல்லாம் வச்சு அவங்கள வந்து அவங்க பார்க்க வருவாங்களாம். இந்த செப்டம்பர் மாதம் மாகல்ய பட்சம் வருது இல்லைங்களா, அந்த நேரத்தில் நம்ம வீட்டிலேருந்து வெளியேறி போனவங்க எல்லாரும் வந்து பார்க்க வருவாங்க. நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம், உன்னை நினச்சிட்டு தான் இருக்கோம், நீயும் போகிற இடத்துல நல்லா இரு, நாங்கள் வருத்தப்பட மாட்டோம் நீ போனதுக்கு அப்படின்னு சொல்லி அவரை கும்பிடுறப்போ அதை பார்த்துட்டு அவங்க சந்தோஷமாக அவங்கள நினச்சிட்டு இருக்கோன்னு அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்னு சொல்லி சந்தோஷப்பட்டு போவாங்களாம். அந்த மாதிரி இந்த சின்ன குழந்தைங்க எதுவும் அனுபவிக்காமல் ஒரு கம்மியான வயசில் ஒரு 13 வயசு வரைக்கும் அவங்க சின்ன குழந்தைங்க தான். அந்த வயசு வரைக்கும் இருந்த குழந்தைங்க இறந்து போகும்போது அவங்கள இந்த கன்னி குழந்தைங்களா, ஆண் குழந்தையானாலும் சரி பெண் குழந்தையானாலும் சரி, பெரிய எந்த ஒரு இந்த உலக வாழ்க்கையை அனுபவிக்காததுனால அவங்களுக்கு திதி தர்ப்பணம் அந்த மாதிரி கொடுக்காம நீ சும்மா கையெடுத்து மட்டும் கும்பிடுறது ஃப்ரெண்ட்ஸ். அப்படி கும்பிடுறதுல வந்து எனக்கு இருக்கிற அனுபவம் என்னென்னா, எங்கள் சித்தி சின்ன வயசில் இறந்து போயிட்டாங்க. அதனால எங்கள் பாட்டி வந்து வருஷம் ஆடி 18க்கு நாங்கள் பேரூர் போவோம். பேரூரில் நொய்யல் ஆறு இருக்குது. அங்கே வந்து எல்லா வருஷங்களும் தண்ணி இருக்காது. நான் போன நிறைய வருடங்கள் போயிருக்கேன். அதில் ஒரு அரைவாசி வருடங்கள் தண்ணி ஓடும், கீழே போய் மோந்துட்டு வந்து அந்த மணலே அங்கே இருக்கிற மணல்லையே அங்கே வந்து அந்த தட்டு குச்சி விற்கும், அது வாங்கிட்டு போய் தட்டு வச்சு அதில் கன்னிமார் வைப்பாங்க. கன்னிமார் வச்சு அந்த மண்ணிலேயே பிடிச்சி வச்சு அதுக்கு சந்தன குங்குமம் எல்லாம் வச்சு அதுக்கு ஒரு அந்த கன்னிமார் கட்டுறக்கு துண்டு அதெல்லாம் கொண்டு போயிருப்பாங்க. துண்டு கட்டி எங்கள் சித்திக்கு வந்து வெஜிடபிள் பிரியாணின்னா ரொம்ப பிடிக்கும், அதனால் அது கண்டிப்பாக செஞ்சு கொண்டு வருவாங்க. அது வச்சு அப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்ஸு அந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வருவாங்க. அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அது வைக்கணும். இந்த இறந்து போனவங்க வந்து சாமி கிடையாது, அவங்க வந்து நம்ம வீட்டு பொண்ணு, ஓகேங்களா, நம்ம வீட்டு பையன். அப்போ அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதெல்லாம் வாங்கி வச்சு ஒருத்தருக்கு ஒரு சாக்லேட்லாம் பிடிக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி எல்லாமே அங்கே இருக்கும். வாங்கி வச்சு எங்கள் சித்திக்கு வந்து முறுக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லி அதெல்லாமே வாங்கிட்டு வந்திருப்பாங்க. வாங்கி வச்சு அங்கே நல்லா சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் திரும்பி வரும்போது அதை அழிச்சிட்டு வருவாங்க. இப்போ என்னாச்சு அப்படின்னா, ஆடி 18 அப்படின்னா பெருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது தண்ணி கரை புரண்டு ஓடுது, அப்படி தாம்படியும் அடைச்சிட்டு போகுது, அப்படி பெருகி ஓடுது அப்படின்றது தான் அங்கே பெருக்கம் அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் இப்போ என்னன்றாங்க, அதாவது அன்னைக்கு பைக் வாங்கலாம், கார் வாங்கலாம், நகை எடுக்கலாம், அந்த மாதிரி பெருக்கிற எல்லா விஷயங்களையுமே நீங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி சொல்லப்பட்டது என்னென்னா, ஆடி மாதம் பீட மாதம் எந்த விசேஷமும் அப்போது செய்யக்கூடாது. ஒரு வீடு புண்ணியோஜனம் செய்ய மாட்டாங்க, திருமணம் செய்ய மாட்டாங்க. ஆனால் தாலி கோத்து போட்டுக்கிறத மட்டும் அன்னைக்கு செய்யலான்றாங்க. அதாவது ஆடி 18 அன்னைக்கு காலையில் நேரம்லாம் சொல்கிறாங்க, ஓகேங்களா. தாலி போட்டுக்கிறதுக்கு நேரம் சொல்கிறத கூட நல்ல நேரம் சொல்கிறாங்க, நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் சாமி கும்பிட்றக்கே நேரம் சொல்கிறாங்க. சாமி கும்பிட்றதுக்கு கூட நல்ல நேரம் வேணுமான்னு எனக்கு தெரியல. நம்மளால எப்போ கும்பிட முடியுமோ அதுதான் நல்ல நேரம். சாமி கும்பிட்றதுக்கு இந்த நேரத்துலேருந்து இந்த நேரத்துக்குள்ளே கும்பிட்டுருங்கன்றாங்க. ஏன் அதுக்கு மேலே கும்பிட்டா சாமி வரம் கொடுக்க மாட்டாரா? அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். சாமி கும்பிட்ற நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் சாமி கும்பிடலாம். நீங்கள் அவங்க சொல்கிற மாதிரி இந்த தாலி போட்டுக்கிறது வேணால், நீங்கள் சரடு மாற்றுறது வேணால் நல்ல நேரத்தில் மாற்றிக்கோங்க, அது உங்கள் சாய்ஸ், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் என்னோட கேள்வி, பீட மாதம் அந்த மாதத்தில் திருமணம் பண்ணக்கூடாது, அந்த மாதத்தில் வீடு ஆடி மாதம் வாடகை வீடு கூட ஷிஃப்ட் பண்ணக்கூடாதுன்றாங்க, ஓகேங்களா. அப்போ புது வீடு எங்கே போய் புண்ணியோஜனம் பண்ண விடுவாங்க? மாட்டாங்க. ஆனால் அது நல்ல மாதம், இன்னைக்கு வந்து அது நல்ல மாதம், ஆடிப்பெருக்கு அன்னைக்கு என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்றாங்க. அப்படி ஒன்றுமே இதுவும் கிடையாது அதுவும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அது முதல்ல நல்லா நான் வச்சுக்கோங்க. ஆடிப்பெருக்கு அன்னைக்கு நீங்கள் ஒரு வியாபாரம் தொடங்குனீங்கன்னா அது ஓஹோன்னு போகும் அப்படின்னுலாம் கிடையாது. ஆடிப்பெருக்கு இல்லாத ஆவணி மாதம் இல்லை கார்த்திகை மாதம் இல்லை வேறு எந்த மாதங்கள், ஐப்பசி மாதம் எல்லாம் நீங்கள் தொடங்குனா அது அப்போ போகாதுன்னெல்லாம் கிடையாது.
நீங்கள் என்ன மாசமானாலும் நீங்கள் தொடங்குற நாள் தொடங்குறது எந்த நாளாக வேணா இருக்கட்டும், ஆனால் அந்த தொழில் மேலே நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த தொழில் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை மேலே வேலை செய்யும்போது தான் அது உங்களுக்கு அதை பெருகி அதிர்ஷ்டத்தை கொடுக்குமோ தவிர சும்மா ஆடிப்பெருக்கன்னைக்கு தொடங்கிட்டோங்கிறதுக்காகலாம் எந்த ஒரு இதுவும் நடக்காது. ஓகேங்களா? இது நடக்காதுன்னு நான் நெகட்டிவாக சொல்லலை. ஒரு வேலையை நம்ம செஞ்சால் அந்த வேலை மேலே கான்சென்ட்ரேட் பண்ணி செய்யணும். நல்ல நாளில் மட்டும் ஒரு வேலையை செஞ்சுட்டா அது சூப்பராக வந்துடும் அப்படியெல்லாம் கிடையாது. ஏன் சொல்கிறேன்னா, அத்தனை ஜாதகங்கள் நான் பார்க்குறேன். அம்மா நாங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ணோமா, எங்கள் பார்ட்னர் ஏமாத்திட்டாருமா, அம்மா நாங்கள் இந்த நேரத்தில் கடையை ஆரம்பித்தோமா, கடை சரியாகவே போக மாட்டேங்குதுமா. அப்போ நல்ல நேரம்லாம் கேட்டு தானே ஆரம்பிச்சிருப்பீங்க இல்லையா? ஆனால் சிலருக்கு பாருங்கள், நாங்கள் ஆரம்பிச்சிட்டோமா, கடன் தான் வாங்க வேண்டியதாக இருக்குது, வாங்கட்டுமா, நல்லா தான் இருக்குது ஆர்டர்ஸு, கடன் வாங்க தான் பயமாக இருக்குன்னுவாங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது, நீங்கள் தாராளமாக வாங்கி நீங்கள் தொழில் பண்ணுங்க அப்படின்னு நிறைய பேத்துக்கு நான் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி அவ்வளோ பேர் நான் இப்படி எங்களுக்கு சரியாகலம்மா, பிரச்சனை ஆயிடுச்சுமா, இவ்வளோ லாஸ் ஆயிடுச்சுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு நம்ம வேலையில் எவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணுறோம், அந்த வேலையை முதல்ல எவ்வளோ தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த வேலையை ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிற விஷயங்கள் தான் இருக்கோ தவிர, இந்த ஆடிப்பெருக்கன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அது ஓஹோஹோன்னு போகும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறது 2 வேலை. ஒன்று, அந்த விவசாயிகள் முதல்ல திருப்தி அடைஞ்ச நாள். இன்னைக்கும் சந்தோஷமா நீங்கள் இப்போ நிறைய பேர் திருமணத்துக்கு ஆடிப்பெருக்கு அன்னைக்கு உப்பு வாங்குறாங்க, அந்த மாதிரி எல்லாம் செய்கிறாங்க. அந்த மாதிரி நீங்களும் கடை ஆரம்பிங்க, நீங்களும் ஒரு தொழில் ஆரம்பிங்க, புது வண்டிகள் வாங்குங்க, இல்லை ஏதாவது வீட்டுக்கு உபயோகமான பொருட்கள் அன்னைக்கு வாங்குங்க. அதுலெல்லாம் தப்பில்லை. வளர்ச்சி தான் அடையும். பெருக்கம் அப்படின்னா வளர்ச்சி தான் அடையும். ஆனால் ஒரு தொழில் தொடங்கும் போது நான் இந்த நாளில் தொடங்கிட்டேன், அதனாலேயே இது சக்ஸஸ் ஆகிடும் அப்படிங்கிற நம்பிக்கையை வச்சுக்காதீங்க. நீங்கள் முழு முயற்சியும் போட்டீங்கன்னா நீங்கள் எந்த நாள் தொடங்கினாலும் அது சக்ஸஸ்ஃபுல்லாக தான் முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஆடிப்பெருக்கு அப்படின்றதும் ஒரு சாதாரணமான நாள், தண்ணி கரை புரண்டு ஓடுற நாள். இன்னொன்று, அதே பேரூரில் காசு கொடுத்து ட்ரம்மில் தண்ணி, ஒரு சொட்டு தண்ணி இருக்காது ஆற்றுல, மணல் தெரியும் கீழே, ட்ரம்மில் கொண்டு வந்து தண்ணி வச்சுட்டு ஒரு குடமோ ஒரு மக்கு அந்த மாதிரி ₹1 ஒரு மக்கு தண்ணி அந்த மாதிரியெல்லாம் கொடுத்துட்ருப்பாங்க. அது வாங்கி வச்சு சாமி கும்பிட்டு வந்திருக்கோம் நாங்கள். அந்த மாதிரியும் நடந்திருக்கு. ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாத பேரூர் நோயலாத்தை நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி இப்போ கூட இருக்கலாம். அப்படியே காஞ்சி வறண்டு இருக்கும். அதனால அன்னைக்கு ஆடிப்பெருக்கு அன்னைக்கு நாங்கள் ஆரம்பித்தா நல்லா இருக்குமான்னு அன்னைக்கு நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு பயமாயிடும். இன்னைக்கு எப்படி ஆரம்பிக்கிறது, ஒரு செட்டு தண்ணி கூட இல்லையே அப்படின்னு அந்த மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால ஒன்று நல்ல நாள் ஒன்று கெட்ட நாள் அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லா நாளும் நல்ல நாள் தான், எல்லா நாளுமே கெட்ட நாளும் தான். ஓகேங்களா? நல்லபடியாக அந்த நீங்கள் ஆரம்பிக்கிற விஷயம் நல்லபடியாக போயிடுச்சுன்னா அதெல்லாம் நல்ல நாளாக இருக்கும். நீங்கள் ஆரம்பித்து உங்களால் அது சரியாக நடத்த முடியல அப்படின்னா அது கெட்ட நாளாக மாறிடும். அதனால் நல்ல நாள் கெட்ட நாளுங்கிறது நாளில் கிடையாது, நம்மளோட உழைப்பில் தான் இருக்குது. அந்த விஷயத்த சிறப்பாக நல்லா தெரிஞ்சுட்டு அதை நம்மளால் செய்ய முடியுங்கிற ஒரு முடிவு வந்ததுக்கு அப்புறமா தொழில் ஆரம்பிங்க. அதை நல்லபடியாக கொண்டு போங்க. எல்லா நாளுமே நல்ல நாளாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.